بسم الله الرحمن الرحيم وقالوا لا تمسنا النار إلا أياما معدودة قل اتخذتم عند الله عهدا فلن يخلف. கண்ணியத்திற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுடைய மார்க்க சொற்பொழிவு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பட்டிமன்றத்தை நம்முடைய கொள்கை சகோதர சகோதரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்பது வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் ஆண்கள்தான் என்ற அடிப்படையிலே 3 சகோதரிகள் தங்களுடைய வாதங்களை வைக்க இருக்கின்றார்கள். அதே போல வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்ற அடிப்படையிலும் 3 சகோதரிகள் தங்களுடைய வாதத்தை இங்கே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே எடுத்து வைக்க இருக்கின்றார்கள். நடுவராக எம்மை நியமித்தும் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஆண்கள் தான் வரதட்சணை என்ற அந்த கொடுமைக்கு பெரிதும் காரணம் என்ற அடிப்படையிலே மாணவி ராலியா அவர்கள் தங்களுடைய வாதத்தை இப்போது உங்கள் மத்தியிலே எடுத்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருப்பு அங்கி அணியாமலேயே பார்ப்பதற்கு நீதிபதி போல காட்சி அளிக்கும் நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நடுவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது பிட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அப்பதான் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை எவ்வளவோ தலைப்பில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த தலைப்பு கொஞ்சம் விசித்திரமான தலைப்பு. ஏன்னா வரதட்சணையில் பாதிக்கப்படுவதே பெண்கள் தான். அந்த பெண்களே குற்றவாளி ஆக்குற மாதிரி ஆண்களா பெண்களா என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு காரணம் கொலையானவனா இல்லை கொலையாளியானே கேட்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவன் காரணமா இல்லை பாதிப்பை தந்தவன் காரணமானு கேட்க மாட்டோம். ஏன்னா யார் பாதிப்பை சந்திச்சிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் அறம். யார் பாதிப்பை தந்தாங்களோ அவங்கள கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் தான் அறம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வத்தகி தஅவத்தல் மல்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. வரதட்சணை என்பது கௌரவத்தின் பெயரால் பெண்ணினத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற போர். அதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவது பெண்கள் தான். அப்ப வரதட்சணையால பாதிக்கப்படுவது பெண்கள் தான் எனும்போது அந்த வரதட்சணைக்கு காரணம் அதற்கு எதிர்வர்க்கமான ஆண்கள் தான் என்பது சொல்ல தெரிய வேண்டியதில்லை. தொலை தூரத்தில் இருக்கிறத நெருக்கமா பார்க்கத்தான் பைனாகுலர் தேவை. ஆனா உள்ளங்கையில இருக்கிற காயத்தை பார்க்க கூட கண்ணாடியோட உதவி கூட தேவையில்லை. மேலோட்டமாக சிந்தித்தாலே ஆண்கள் தான் வரதட்சணைக்கு காரணம் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். ஆதலால் வரதட்சணைக்கு காரணம் ஆண்களே என்று கூறி நடுவர் இப்பவே தீர்ப்பை கொடுத்து இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நடுவர் அவர்கள் இப்போதே இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கோங்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாதத்தையும் கேட்கணுமா இல்லையா? இப்போ அதிகமாக பெண்கள் துன்பப்படுவதற்கு காரணம் இந்த ஆண்கள் கேட்கக்கூடிய வரதட்சணை தான் என்ற அடிப்படையிலே மாணவி குர்ஆன் வசனங்களை முன் உதாரணமாக காட்டி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அடுத்ததாக மாணவி சம்தானி அவர்கள், இல்லை வரதட்சணைக்கு
பெரிய காரணம் ஆண்கள் கிடையாது, அது பெண்கள் தான் என்ற அடிப்படையில் இப்பொழுது உங்கள் மத்தியிலே தன்னுடைய வாதத்தை அவர்கள் எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கருப்பு அங்கி வெள்ளை லுங்கின்ட்டெல்லாம் அடுக்குமொழி ஐஸ் போட்டெல்லாம் பேச மாட்டேன் நடுவர்களே. ஏன்னா பேசுறத பாயிண்டா பேசு, வாதத்தை அறிவுபூர்வமாகவே, தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக உன் பக்கம் வரும்னு எங்கள் ஊர் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நடுவர்களே. எதிர்த்தரப்பு ஓப்பனிங் பேட்மேன் இறங்கி 4ம் 6ம் அடிப்பாருன்னு பார்த்தா கிரிக்கெட் பாலில் ஃபுட்பால் ஆடிட்டு போயிட்டாங்க. பெண்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, அப்போ ஆண்கள் தானே குற்றவாளி என்று தனது அறியாமையின் வெளிப்பாட்டை அழகாக கொட்டி சென்றிருக்கிறது அந்த குழந்தை. தலைப்பை நன்றாக உள்வாங்க வேண்டும். வரதட்சணை குற்றவாளி வாங்கியவரா கொடுத்தவரா என்பதல்ல தலைப்பு. வரதட்சணைக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்பதுதான் தலைப்பு. ஏன் மாப்பிள்ளையின் தாயாக இருந்து வரதட்சணை கேட்டு பெண்ணின் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மாமியார் ஒரு பெண் இல்லையா? தன் ஆசையாக வளர்த்தெடுத்த மகளை வரதட்சணை கொடுமையால் கொலையோ தற்கொலையோ செய்து கொண்டால் உயிர் மகளை இழந்த அந்த பெண்ணின் தந்தை பாதிக்கப்பட்ட ஆண் இல்லையா? என்ன பேசுறீங்க? எந்த திருமணம் பேசும் சபையிலாது மகனின் தந்தை என் மகனுக்கு இவ்வளவு பவுன் போடுங்கள் என்று கேட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? மகனின் தாய், சகோதரி, உறவினர்கள் இந்த பெண்கள் தான் முழுக்க முழுக்க வரதட்சணை கேட்பவர்களாக இருக்கிறார்கள். அவர் சொன்னது போல் வரதட்சணை என்பது ஒவ்வொரு பெண்ணின் மீதும் தொடுக்கப்பட்ட போர்தான். ஆனால் அதில் வேதனையான உண்மை என்னவென்றால் போர் தொடுப்பதும் பெண்கள் தான் என்று நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே நடுவர் அவர்களே, வரதட்சணைக்கு காரணம் பெண்கள் தான் என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு அலா எஜ்ரி மன்னாகும் ஷனு கௌமீன் அலா அல்லா தக்திலு, ஒரு கூட்டத்தின் மீதுள்ள பகை உங்களை நீதியாக நடப்பதை விட்டும் தடுக்கக்கூடாது என்கின்ற இறை செய்தியை நினைவூட்டியவளாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி சந்தானி அவர்கள் இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு அழகான கருத்தை தூக்கி வச்சாங்க. என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை ஆண்களை விட இந்த பெண்கள் தானே கேட்குறாங்க. இந்த மாமியார், நாத்தனார், இந்த கொழுந்தனார், எத்தனை நார் இருக்குதோ அத்தனை நாரும் கேட்குறாங்களா இல்லையா? இவங்க கேட்கறதுனால தான் ஆண்கள் அடிமையாக வந்து அந்த வரதட்சணைக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க. அப்போ அவங்க பெண்கள் தான் காரணம் என்று தன்னுடைய வாதத்தை அழகான முறையிலே எடுத்து சொன்னார்கள். இன்னும் 4 மாணவிகள் பேச இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாதத்தையும் நாம் கேட்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே 2ஆம் சுற்றாக மாணவி சமீனா அவர்கள் ஆண்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய வாதத்தை இப்போது அவர்கள் எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, சின்னம்மேடு, புதுகாலனி, மெடிக்கல் நகர், காரப்பாறை சுற்று வட்டாரத்தில் உள்ள 14 கடையிலையும் ஏறி இறங்கிட்டேன். பாயிண்டான பேச்சு, அறிவுபூர்வமான வாதம் இது எதுவுமே இப்போ ஸ்டாக்ல இல்லையா. எதிர்த்தரப்பினர் வந்து இப்போதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அவசரமா கிரிக்கெட்னா என்ன, ஃபுட்பால்னா என்னன்றும் தெரிஞ்சுட்டு வந்து இருக்கிறதோ ஒரு தவறுகள். அவர்கள் கேட்கிறார்கள், எந்த மணமகனாவது எனக்கு வரதட்சணை வேண்டும் என்று கேட்கிறானா? எந்த மணமகன் தந்தையாவது என் மகனுக்கு வரதட்சணை கொடுங்கள் என்று கேட்பதுண்டா என்று எப்படி கேட்பீங்க? அதான் பழி உங்க மேல விழாம தடுத்துக்க கேடாயமா பெண்களை பயன்படுத்திக்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்க உங்க திருவாயை மலர்ந்து வரதட்சணை கேட்பீங்க? நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்கள் வரதட்சணை கேட்க கூடாதுன்னு கேட்காம இருக்கிறார்களா, இல்ல கேட்க தயங்கிட்டு பெண்களை முன்னிறுத்தி கேட்க வச்சுட்டு இவங்க பின்னால் ஒழுந்துக்கிறார்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. காலமா உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வா, குழுல பணம் வாங்கிட்டு வா, இப்படி பெண்களை தானே முன்னிறுத்தி காரியம் சாதிச்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்கஹுல் மரஅது லிஅர்பைன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா.
குல பாரம்பரியம், அழகு, செல்வம், மார்க்கம் ஆகிய 4 காரணங்களுக்காக பெண் திருமணம் செய்யப்படுகிறார். இதில் நீ மார்க்கமுள்ள பெண்ணை தேர்வு செய்து கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது ஆணின் விருப்பத்திலும் அதிகாரத்திலும் இருக்கு. நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். எனது திருமணத்தில் எனது தாயோ அக்காவோ அத்தையோ யார் வரதட்சணை கேட்கவும் அனுமதிக்க மாட்டேன். அப்படி ஒவ்வொரு மணமகனும் முடிவு செய்தாலே போதும். இந்த வரதட்சணை என்னும் வன்கொடுமை இந்த சமுதாயத்தை விட்டு அடியோடு துரத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சமீனா அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை தூக்கி போட்டாங்க. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறேன்னா 4 காரியத்துக்காக, குலப்பெருமைக்காக, செல்வத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, மார்க்க பற்றுக்காக. அப்போ நீ என்னத்தை தேர்வு செய்யணும்? மார்க்கப்பற்ற தேர்வு செஞ்சுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகும் கூட நீ சொல்லக்கூடிய காரணங்கள் சரியில்லையே. அதனால் ஆண்கள் தான் அந்த தன்னுடைய மனைவியை தேர்வு செய்யும் பொழுது மார்க்கப்பட்டுள்ள மனைவியை தேர்வு செய்யணுமா இல்லையா? அப்போ நீ தானே இதற்கு மூல காரணம் என்பதை அழகான ஒரு ஹதீஸை போட்டு ஃபுட்பாலு, கிரிக்கெட் எல்லாத்தையும் கொண்டு வச்சு தன்னுடைய வாதத்தை அழகாக நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து நம்ம ஆண் சிங்கம் சகோதரர் அவர்கள் இப்பொழுது நபீஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் அதெல்லாம் கிடையாது, இப்போ வைக்கிறேன் பாரு நான் ஆதாரத்தை அவர் ரெடியாக இருக்கார். சகோதரர் நபீஸ் அவர்கள் என்ன ஆதாரத்தை இப்போ வைப்பாங்க என்பதை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருப்பூர் ரிதன்யா, கேரளா கொல்ல முத்ரா, மயிலாடுதுறை ஜெனிஃபர், மதுரை பிரியதர்ஷினி. நாளுக்கு நாள் இப்படி வரதட்சணை கொடுமையால் பெண்கள் மாண்டு கொண்டிருக்கும் பொழுது நடுவர் அவர்களே, ஜோக்குகளை சொல்லி நகைச்சுவையாக இந்த அரங்கை மாற்றிவிடாமல் சற்று உணர்வுபூர்வமாக அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குடும்பத்தின் அனைத்து இடர்களையும் பொறுத்தாள்வதால் பெண்கள் நிலம் என்றும், சமூகம் சிறக்க மகளாக, சகோதரியாக, தாயாக உதவுவதால் பெண்கள் நீர் என்றும், ஏன் பெண்கள் நாட்டின் கண்கள் என்றும் கூட சிலாகித்து சொல்வார்கள். ஒருவன் ஏன் ஒருவல்லாகாமல் ஒரு தீயாகி போனது, ஒரு தீயாகி போனதாலா, ஒரு தியாகியாகி போனதாலா என்றெல்லாம் சிலாகிப்பதுண்டு. உண்மையிலும் பெண்கள் அப்படித்தான். ஆனால் வரதட்சணை என்று வந்துவிட்டால் மட்டும் கால்பந்து விளையாட்டில் எதிரணி வீரன் தனது கோல் போஸ்டில் கோல் போட்டு விடாமல் தடுக்க கடமைப்பட்டவன் தானே சேம் சைடு கோல் போட்டது போல மணமகளாக மருமகளாக பல ஆண்டுகளுக்கு முன் வரதட்சணை என்னும் அரக்கனிடம் அடகப்பட்ட தன் தந்தை பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்முன் பார்த்து உணர்ந்து அறிந்த அந்த பெண்ணானவள் அவளுக்கு மாமியார் என்னும் அந்தஸ்து வரும்போது அன்று தன் தந்தை பட்ட கஷ்டம் தன்னுடைய மகனுக்காக இன்னொரு பெண்ணின் தந்தை பட்டுவிடக் கூடாது என்றுதான் எண்ண வேண்டும். அதற்கு மேல் என்ன வேண்டும்? ஆனால் என்னென்ன வேண்டும் என்று பட்டியல் போடுகிறாயே தாயே, பெண்ணே, மாமியாரே, முன்னாள் மருமகளே. ஆணின் மாற்றம் அவனை மட்டும் சார்ந்தது. பெண்ணின் மாற்றம் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி புரட்சி செய்துவிடும். நேற்றைய மருமகளே நீங்களும் முடிவெடுங்கள், நாளைய மாமியார்களே நீங்களும் முடிவெடுங்கள். பெண்கள் முடிவெடுத்து விட்டால் வரதட்சணை என்னும் வன்கொடுமை ஓட ஓட தொடுத்து அடிக்கப்படுகிறதா இல்லையா என்று பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் நவீஸ் அவர்கள் சமூகத்தில் சில ஊர்களில் வரதட்சணை கொடுமையினால் ஏற்பட்டிருக்கின்ற சில நிகழ்வுகளையும் சுட்டி காமித்து, இன்னைக்கு நீ மருமகளாக இருந்தாண்டா நாளைக்கு மாமியாராக, தாயாக நீ மாற்றப்படுகின்றாய். அப்போ மருமகளாக நீ வரதட்சணை என்ற அந்த கொடுமைக்கு உட்பாட்ட மாதிரி நாளைக்கு தாய்ங்கிற அந்தஸ்து வருமா இல்லையா? நீயும் ஒரு பொம்பளை தானே என்பதை ஆணித்தரமாக பெண்கள் தான் இதற்கு மூல காரணம், ஆண்களை கெடுப்பது பெண்கள் தான் என்பதை தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்தினார்கள். கடைசியான இறுதி சுற்றிலே நாம் இருக்குகின்றோம். இந்த இறுதி சுற்றிலே மாணவி மரியம் அவர்கள் இப்பொழுது ஆண்கள் தான் முழுக்க முழுக்க மிகப்பெரிய காரணம் வரதட்சணைக்கு என்று தன்னுடைய இறுதி சுற்றை அவர்கள் இப்போது வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, என்னுடைய தரப்பிற்கு இதுதான் இறுதி சுற்று. ஆண்கள் தான் வரதட்சணைக்கு காரணம் என்பதற்கு இதுதான் உறுதி சுற்று. ஆண் இனம் என்பதே ஒரு அழகினம். தோகை விரித்து ஆடும்போது ஆண்மையில் அழகாக தோன்றுகிறது. விரித்த விழிகளோடும்
படர்ந்த பிடரியோடும் கம்பீர நடை போடுகையில் ஆண் சிங்கம் அழகாக தோன்றுகிறது. நிலத்தில் பெரிய விலங்காம் வேழத்தை தந்தத்தோடு பார்க்கையில் அப்பப்பா ஆணை அழகு 1000 அழகாக மாறுகிறது. அதுபோல நான் ஒரு முதுகெலும்புள்ள ஆண்மகன், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று கூறும்போது ஒவ்வொரு ஆண்மகனும் மயிலாக, அரிமாவாக, வேழமாக, பேரழகாக மாறி போகிறான். நடுவர் அவர்களே, சும்மா வெற்றுவாதங்கள் இங்கு வேண்டாம். இஸ்லாமிய திருமணம் என்பது ஒரு மணமகனுக்கும் ஒரு மணப்பெண்ணுக்கும் இடையேயான ஒரு வாழ்வியல் ஒப்பந்தம். அதற்கு மணமக்களுடைய சம்மதம், மணப்பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளி, மஹரு, வலிமா, இந்த 4 மட்டும் போதுமானது. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் உத்தரவிடுகிறான், நீங்கள் மணமுடிக்கிற பெண்ணிற்கு மணக்கொடையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று நெற்றி பொட்டில் அடித்தார் போல இறைவன் உத்தரவிடுறான். இன்னைக்கு ஒரு பொண்ணுட்ட உனக்கு எவ்வளவு மகர் வேணும்னாலும் கேளுமா அப்படின்னு கேட்க கடமைப்பட்டவன் இன்னைக்கு பவுனு விற்கிற விலைக்கு கிராம் கணக்குலையோ கிலோ கணக்குலையோ பொண்ணு மகரை கேட்டுட்டா கெஞ்சி மன்றாடி, ஏமா பார்த்து பண்ணு, நான் கொஞ்சம் பாவம் என்று கேட்க கடமைப்பட்டவன் இன்னைக்கு பேருக்கு ஊருக்கு தெர்றாப்புல சின்னதா ஒரு மகரை கொடுப்பானா? அவனுக்கு அடிமாடாய் போக விலை பேச அவனுடைய பெற்றோர் அனுமதிப்பானா? கேட்டா நான் கேட்கல, என் அம்மா தான், என் அக்கா தான், என் புப்பு தான், என் மம்மானிதான்னு சொல்லிட்டு அடுத்தவன் மேல பழிய போடுவானா. பாவம் புள்ள தாய் பேச்ச தட்டியதே இல்லை. மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல மா மறையையும் மா நபியையும் மறந்து பெற்றோருக்கு கட்டுப்படுவாரே கேட்டுக்கொள்ளுங்க. எதை பற்றி உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் ஃபலா துதிஹுமா, அவ்விருவருக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். அம்மா சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, என் அல்லாஹ் சொல்லிட்டா நீ வரதட்சணை வாங்காத, பெண்ணிற்கு மகர் கொடு என்று. உயிரே போனாலும் பெண் இனத்திற்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக ஒருபோதும் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் உறுதிமொழி எடுத்து அதனை நடைமுறைப்படுத்தி எத்தனையோ வரதட்சணை இல்லாத புரட்சி திருமணங்களை இந்த ஜமாத் செய்து வைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்கெல்லாம் மணமகன் என்னும் ஆண் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கின்றானோ அங்கெல்லாம் வரதட்சணை என்னும் வன்கொடுமை தவிடுபொடியாகி காணாமல் போவதுதான் இன்னைக்கு நாம் கண்முன் காணக்கூடிய வரலாறு. ஆகவே நடுவர் அவர்களே, வரதட்சணைக்கு முற்றிலும் பெரிதும் காரணம் ஆண்கள் 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 தான் என்று ஆணித்தரமாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இறுதி சுற்றுல மிக ஆதாரமான அற்புதமான வாதங்களை சகோதரி மரியம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பது குர்ஆனுடைய வசனம், ஆத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிகலா, நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் வரதட்சணையை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வரதட்சணை வாங்குவீர்கள்? மிக தெளிவான ஒரு ஆதாரம், மறுக்க முடியாத ஒரு ஆதாரத்தை அவங்க வைக்கிறாங்க. இதில் மாமி சொன்ன என்ன, அல்லது மச்சினி சொன்னா என்ன, அல்லது மம்மானி சொன்ன, யார் சொன்னா என்ன, அல்லாஹ் சொல்லிட்டாண்டா நீங்க கேட்கக்கூடாதா இல்லையா? அம்மா சொன்னது கேட்கக்கூடாது அல்லவா என்று அழகான முறையில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இது போன்ற புரட்சிகரமான திருமணங்களை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மேற்கோள் காட்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு முன்மாதிரியான தன்னுடைய வாதத்தை சகோதரி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதே போல பெண்கள் தான் இதற்கு மிக பெரிய காரணம், ஆண்கள் காரணமாக இருக்கலாம், அதைவிட பெரிய காரணம் பெண்கள் தான் என்ற அடிப்படையிலே இறுதியாக மாணவி அஸ்மா அவர்கள் தங்களுடைய வாதத்தை இப்போது எடுத்து வைப்பார்கள். நடுவர் அவர்களே,
இதுதான் இறுதி சுற்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2025ஆம் ஆண்டில் 6450, 2024ஆம் ஆண்டில் தோராயமாக 6200, 2023ஆம் ஆண்டில் 6154, 2017க்கும் 2022க்கும் வரையிலான இடைப்பட்ட ஆண்டுகளில் மட்டுமே 35,493. இவையெல்லாம் ஏதோ நம்ம காலரை உயர்த்தி விட்டு பெருமைப்படக்கூடிய நல்லவற்றின் புள்ளி விவரங்கள் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்திய திருநாட்டுல வரதட்சணை காரணமாக நிகழ்ந்தேறும் மரணங்களுடைய எண்ணிக்கை தான் இது. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், வரதட்சணை என்பது பெருங்கொடுமை மட்டுமல்ல, அது ஒரு பேரிடர் என்று. வரதட்சணை நின்று கொன்று குவிக்கின்ற கொரோனாவை போன்ற சமூக பரவல் பேரிடர். அப்பேரிடருடன் போரிடுவது காலத்தின் கட்டாயம். தெருவுல பிற பிள்ளைகள் காயப்பட்டு கிடந்தாலே தன் பிள்ளையாய் பரிவு காட்டி பரிதவிக்கும் தாய்மார்களே, 2 இடங்களில் மட்டும் உங்கள் தாயுள்ளம் தவறி போவது ஏன்? முதலாவது இடம், நல்லா கவனிங்க, பேருந்துலையோ அல்லது ஒரு ரயில்லையோ ஒரு பெண் குழந்தையுடன் நிற்பதை கண்டால் உடனே ஒரு ஆண் என்ன செய்வான்? எழுந்து நின்று தன்னுடைய இருக்கையை அந்த தாயிருக்கும் குழந்தையிற்கும் கொடுத்து விடுவான். அதுவே சக பெண்மணிகளை பார்த்தால் அப்போதுதான் பார்த்தும் பார்க்காதது போல இருப்பாங்க. அதிகபட்சமாக உங்க குழந்தையை கொடுங்க, உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கடமைக்கு கேட்டுட்டு ஏதோ தன்னை அன்னை தெரசாவுக்கு நிகராக நினைத்து கொள்வாங்க. உண்மையில குழந்தை பிறர் இடத்துல வந்தா அழுது அடம்பிடிச்சு திரும்பி அம்மாட்ட போயிரும் அப்படின்ற மாஸ்டர் பிளானுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அப்ப தாயுள்ளம் தவறி போற முதலிடமா? 2வது இடம் மாமியார் என்கின்ற கிரேட நெருங்கும் போது வரும். தாயுள்ளம் எனும் தடி சிறப்பாகன்று வரதட்சணை எனும் அகோர முகமுடி முகத்தை மறைச்சிரும். மனிதன் லிட்டர், மீட்டர், கிலோமீட்டர், கிராம், கிலோகிராம் என்று எல்லாவற்றையும் அளப்பதற்கு அளவீடை வைத்திருக்கிறான். இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தது, இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தது, ரிக்டர் அளவுகோலில் இவ்வளவு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது, இரத்தத்தில் சர்க்கரை அளவு இவ்வளவு, நீரில் உப்புத்தன்மை எவ்வளவு என்று எல்லாவற்றையும் அளப்பதற்கு கருவிகளை வைத்திருக்கிறான். அதுபோல மனித உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை அளப்பதற்கு நியூமரிக்கல் ரேட்டிங் ஸ்கேல், விஷுவல் அனலாக் ஸ்கேல் போன்ற பல அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் டால் ஸ்கேல் என்பது வலியினுடைய தன்மை மற்றும் செயல்திறன் பாதிப்பை அளக்க பயன்படுகிறது. இதில் அதிகப்படியான டால்கள் அளவில் உணரும் வலிகள் உடனடியாக உயிரிழப்பை தந்துவிடுகிறது. உதாரணமாக 80 கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேலான வேகத்துல ஒரு ரயில் வந்து மோதினால் அந்த உடல் 67 டால் அளவிற்கு வலியை சந்தித்து தாங்க முடியாமல் மரணத்தை தழுவிவிடுகிறது. ஆசிடை பருகிய ஒரு குடல் 62 டால் வலியோடு பொசுங்கி உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது. மார்பை துளைக்கும் ஒரு துப்பாக்கி குண்டு 43 டால் அளவிற்கு வலியை தருகிறது. இவை எல்லாமே உயிரை பறிக்கிற பயங்கரமாக வலியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் தான் தாயாக கணவன் குடும்பத்தின் தலைமுறை தலைக்க குழந்தையை பெற்றெடுக்கும் பிரசவ வலியில் ஏற்படும் வலியினுடைய டால் அளவு எவ்வளவு தெரியுமா? மூச்சு திணற திணற, முதுகெலும்பும் இடுப்பெலும்பும் நொறுங்க நொறுங்க, உயர் ரத்த அழுத்தத்தோடு அடிவயிற்றின் அழுத்தத்தோடு மூச்சு அடங்கி போகும் நிலையில் மரண வாயிலின் அரண்கதவை தட்டி தகர்த்துவிட்டு திரும்பி குழந்தையை பெற்றெடுக்கும் பிரசவ வலியில் 57 டால் அளவிற்கு வலியை தாங்குகிறாள். அதாவது ஒரே நேரத்துல 20 எலும்புகளும் ஒன்றாக உடைகின்ற அளவாகும். இந்த உலகத்துல தன்னை கொம்பனாக, சிங்கமாக, வீரனாக நினைக்கின்ற எந்த ஒரு ஆண்மகனுக்கும் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும் வலி எப்போது வரும் என்று காத்திருந்து அனுபவிப்பதெல்லாம்
ஆண்கள் கற்பனை செய்ய முடியாத வேற லெவல் தியாகம். அந்த தியாகத்திற்கே கொட்டி கொடுக்க வேண்டாமா ஆண்மகன் கோடி கோடியாக? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வவசைனா இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து அறிவுறுத்தினோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். இப்பேற்பட்ட வழிகளை அனுபவித்து உணர்ந்த தாய்மார்களே, நியாயமார்களே, மாமியார்களே, சகோதரிகளே, மனதில் கொஞ்ச நெஞ்சம் நேயம் ஒட்டி கொண்டிருக்கும் மாந்தர் சமூகமே, முடிவெடுங்கள். நான் ஒரு இளைஞி, எந்த சூழலிலும் வரதட்சணை கேட்கும் ஒருவனை வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன் என்று. நான் ஒரு பெண்ணை பெற்ற தாய், என் மகளை ஒருபோதும் வரதட்சணை வாங்கும் ஒரு குடும்பத்தின் பாழாங்கிணற்றில் தள்ளிவிட மாட்டேன் என்றும், நான் ஒரு ஆண் மகனை பெற்ற தாய், முதுகெலும்புள்ள என் மகனுக்கு ஒருபோதும் வரதட்சணை வாங்கவே மாட்டேன் என்று பெண்கள் நாம் முடிவெடுத்தால் போதும். முரத்தால் அடித்து புலியை பெண்கள் விரட்டிய கதை உண்மையோ பொய்யோ? வரதட்சணை என்னும் மாட்கொள்ளி புலியை துடப்பத்தை கொண்டு துரத்தி துரத்தி அடிப்போம். வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், வரதட்சணை ஒரு பாவச் செயல், வரதட்சணை ஒரு பெருங்குற்றம், வரதட்சணை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று கூறி எனது கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி அஸ்மா அவர்கள் ஆக்ரோஷமாகவும் அறிவுபூர்வமாகவும் சில ஆண்டுகள் நடைபெற்ற சில குறிப்புகளை எடுத்து ஒரு பெண்ணுடைய பிரசவ வழியை மிக துல்லியமாக இந்த அவையிலே தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். அவ்வளவு கொடூரமான அந்த வழியின் மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தையை அவள் பெற்றுத் தருகின்றார்கள் என்றால் நீங்களும் ஒரு பெண் தானே, அந்த வழியை நீங்களும் உணர்ந்தவர்களாகத்தானே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வரக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் வரதட்சணையை நீங்கள் வாங்குவீர்கள்? மனசாட்சி இல்லையா என்று தன்னுடைய அழகான வாதத்தை எடுத்து வைத்தார்கள். ஆக இந்த இரண்டு தரப்பிலிருந்தும் ஆண்கள் தான் வரதட்சணைக்கு பெரிதும் காரணம், இல்லை பெண்கள் தான் பெரிதும் காரணம் என்ற அடிப்படையிலே இந்த மாணவிகள் தங்களுடைய வாதங்களை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இருந்த போதிலும் இறுதி சுற்றாக இதற்கு ஒரு முடிவு நம்ம சொல்லணுமா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டாங்க, அந்த இறுதி முடிவு என்ன என்று நாம் பார்க்குவோமேயானால், நம்முடைய ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய ஜமாத்துகளை போல முன்னோர்கள் தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு மார்க்க சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத் அல்ல. இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை உயிர் நாடி என்பது அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல். அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லுகின்றார்களோ அதுதான் இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை, ஜமாத்தினுடைய செயல்பாடு அதுதான். இங்கே தலைவர்களுக்கோ இல்ல மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ கட்டுப்படக்கூடியவர்கள் இங்கே யாரும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மை யஸல்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டால் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். நடக்க மாட்டார்கள் அல்ல, தங்களுடைய உள்ளத்தில் கூட மாற்று சிந்தனை வராது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி மாற்று சிந்தனை வந்தால் லலாலன் முபீன், பகிரங்கமான வழிகேடு என்று இந்த குர்ஆனுடைய வசனம்தான் இந்த தலைப்புக்கான தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனிலே வெறும் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு மட்டுமே சொல்லக்கூடிய
வசனங்களை அல்லாஹ் இறக்கல. நம்ம எப்படி திருமணம் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும், பெற்றோர்களுக்கு எப்படி கட்டுப்படணும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்குகின்ற அத்தனை சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வரதட்சணை என்ற இந்த கொடூர விஷத்திற்கு நீங்கள் துணை போகி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 பெண்மக்கள், 4 பெண்மக்களுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணாங்களா? இல்ல. சஹாபாக்கள் பல திருமணங்களை பண்ணாங்க. உமர், உஸ்மான், அலி போன்ற பல நபி தோழர்கள். அந்த காலகட்டத்தில் வரதட்சணை என்னதே தெரியாது. அது என்ன நல்லதா கெட்டதா கூட தெரியாது. அவரவர்களுக்கு என்ன சக்தி இருக்குகின்றதோ அந்த மகரை கையிலே கொடுத்து அன்றைக்கு திருமணத்தை எளிமையாக நடத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மண்டபம் பிடிக்கிறது, ஆடம்பர விருந்து, ஆடம்பரமாக எந்த ஒன்றும் திருமணத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, திருமணம் என்பது எளிமையாக நடக்கக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹ் பர்க்கத்து வச்சிருக்கிறான். அதனால்தான் துவா கூட திருமண துவா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் வாழக்கூடிய முஸ்லிம்கள் திருமணம் என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பிதஅத்துகள், சடங்கு, சம்பிரதாயம், வரதட்சணை போன்ற அனைத்திற்கும் மார்க்கத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தது திருமணம் இல்லை. திருமணம் என்பது அல்லாஹ் சொல்லி தரணும், இப்படிதான் பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரணும், இப்படிதான் பண்ணணும். அந்த திருமணத்தை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அல்லாஹ்வுக்கு நம்ம மறுமையில பதில் சொல்லணும்னா நம்ம திருமணமும் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையிலே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் தங்களுடைய திருமணத்தை செய்கின்றார்களோ அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். இதற்கு ஆண்களும் ஒரு காரணம், பெண்களும் ஒரு காரணம் என்பதை இந்த தீர்ப்பாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.